அன்பான நேயர்களே, எனது இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் இசை இசை கடவுளுன்னே சொல்லலாம். இளையராஜா அவர்களுடைய ஒரு பாடல் இருந்து எனக்கு ரொம்ப அவருடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே இசை ரொம்ப பிடிக்கும். அதிலும் இந்த பாடல் என்னை மயக்கக்கூடிய பாடலாக நான் நினைக்கிறேன். எல்லா கவலைகளையும் மறந்துவிடக்கூடிய மியூசிக் கம்போசிஷன் அது இதில் ரொம்ப நிறைவாக எனக்கு கிடச்சிருக்கு. அந்த பாடல் என்னன்னு கேட்டாக்கா, கமலஹாசன் அண்ட் ஸ்ரீபிரியா அவங்களோட பிக்சரைஸில் இளையராஜா எழுதியிருப்பார். இதில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட எந்த ஹீரோயினாக இருந்தாலும் சிங்கர்ஸ், ஜூனியர் சிங்கர், இதில் சூப்பர் சிங்கர்லாம் வராங்க. அவங்க எல்லாருமே யார் பாடினாலும் அந்த பாடலுக்கு ஒரு தனி உயர்வு கிடைக்கும். இந்த பாட்டில் இந்த வரிகள் கவிதைகள் போல இருந்தாலும் அந்த கவிதையை எப்படி இசையாக்குவது, அந்த இசையை எப்படி மற்றவர்களை கவர வைப்பது என்ற சூழ்ச்சியை மிஸ்டர் இளையராஜா நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். எல்லாரையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது எல்லாத்துலேயும் இந்த படத்தில் ரொம்ப மெயினாக என்னன்னு கேட்டால், பிக்சரைஸ் பண்ணியிருந்தாலும் நல்ல ஹீரோ போட்டு, அதுவும் சரி, பாடல் வரிகளும் சரி, அதையும் மிஞ்சி இந்த இசை தான் அந்த இடத்துல ஃபஸ்ட் இடத்துல நிற்கிது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பாடலில் மங்கைக்குள் காதல் என்னும் கங்கைக்குள் நான் மீதக்க சங்கமங்களில் இடம் பெறும் சம்பவங்களில் ஈதம் ஈதம் மனத்தால் நினைத்தால் இனிப்பதென்ன ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது ஊஞ்சலாடுது. இந்த பாடலில் என்ன ஒரு அருமையான ஒரு தத்துவம் அப்படின்னு கேட்டாக்க, சங்கமங்களில் இடம்பெறும் சம்பவங்களில் ஒவ்வொரு இலக்கியங்கள்லையும் சரி, எந்த ஒரு நிஜ வாழ்க்கையிலும் சரி, எப்படி ஒரு கணவன் மனைவி அல்லது ஒரு துணை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அருமையாக, அந்த காதல் நயத்தை ரொம்ப அருமையாக நாகரிகமாக எழுதியிருப்பார். அந்த மாதிரி எழுதி வர இந்த பாடலில் இன்னொரு அடுத்த ஸ்டான்ஸாக சொல்கிறேன். பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீருக்க கண்ணிரண்டிலும் ஒரே ஸ்வரம் கைரண்டிலும் ஒரே லயம் இரவும் பகலும் இசை முழங்க ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது. என்ன அருமையாக இசை போட்டிருக்காரு. இந்த இசையை எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கிடைச்சிருக்க ஒரு சொத்து அப்படின்னு கேட்டாக்க இசை தாங்க. இந்த கவியும் இசையும் எனக்கு தமிழ் வார்த்தைகள், தமிழ் கவிதைகள், தமிழ் இலக்கிய பாடல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மியூசிக்கு இது நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய இது. இந்த ரசனையில் எனக்கு எந்த ஆசையும் இல்லை. இந்த வயசில் எனக்கு ஐ எம் நவ் 69. ஸோ பாட வேண்டும்னு ஆசை இருக்குது, அதனால் பாடிட்டேன். தப்பாக இருக்கும், லயம் இருக்காது, ஸ்ருதி இருக்காது, வயசாகிடுச்சு, எல்லாம் தெரியுது. ஆனாலும் கூட என்னுடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த பாடலை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாடல் மாதிரியே இன்னொரு பாடல் இருக்குது. அந்த பாடல்லையும் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாங்க. அதுவும் கமலஹாசன் படம் தான். இந்த சங்கம் அதில் ஜெயபிரதா அண்ட் கமலஹாசன் 2 பேரும் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலும் நம்ம பார்க்கும் பொழுது எந்த பாடலை விடுறது, எந்த பாடலை எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. ஆனாலும் எனக்கு ரொம்ப 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 பிடித்தமான பாடலில் ஏதாவது 1 2 அடிக்கடி இப்படி போடணும், எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அதை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்தெந்த வாழ்க்கையில் எப்போ கஷ்டப்பட்டாலும் சில இப்போ நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததுனால நம்ம வீட்டில் உட்காந்தபடி வெளியிலையும் போக வேண்டியதில்லை, கச்சேரிக்கு மேடைக்கு போக வேண்டியதில்லை.
மொபைலில் உட்காந்து எல்லாமே யூடியூப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த நல்ல நல்ல பாடல்களை கேட்டு தன்னுடைய மனசை திருப்திப்படுத்திக்கங்க, நிம்மதியாக வச்சுக்கங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த சந்தோஷத்துக்கு ஈடு எதுவுமே இல்லை. நன்றி, வணக்கம்.